உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலி ராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். விஜய் கட்சியுடைய மாநாடு. இந்த மாநாட்டுக்கு இடம் கொடுத்த விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணம் திரு விஜய் அவர்கள் அவங்களுக்கு மதிய விருந்து கொடுக்கிறாரு. அந்த காட்சிகளை தான் பார்க்க போறோம். அவருடைய இல்லத்திலேருந்து கிளம்பக்கூடிய காட்சிகள். ஈசிஆர்ல பனையூர்ல அவருடைய இல்லத்திலிருந்து இந்த மாநாட்டில் அவருடைய மாநாட்டுக்கு இடம் கொடுத்த விவசாயிகளுக்கு அவங்களோட சேர்ந்து மதிய உணவு அருந்துகிறார் திரு விஜய். அந்த காட்சிகளை தான் நம்ம சென்னை பனையூர்லேருந்து நேரலை காட்சிகளாக பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் இந்த விவசாயிகளோடு மதிய உணவு அருந்த செல்லக்கூடிய காட்சிகள் இவை. இதை பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராமச்சந்திரன் ஓவர் டு யூ. இதை பற்றிய விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்க. வணக்கம் ஹரி. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வி சாலையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட பல லட்சத்துக்கும் மேற்பட்ட கட்சியோட நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்றார்கள். இந்த மாநாட்டில் தாவேகா தலைவர் விஜய் தனது கட்சியோட கொள்கையும் அறிவித்தார். இந்த மாநாட்டிற்காக வி சாலை பகுதியில் சுமார் 170 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மாநாடு நடைபெற்றது. அதில் பல்வேறு நில உரிமையாளர்களின் விவசாய நிலங்களும் அடங்கும். அதனை மாநாட்டிற்கு பயன்படுத்திவிட்டு மீண்டும் விவசாய பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் ஏற்பாடு செய்து கொடுத்து ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தாவேகா கட்சியின் முதல் மாநாட்டுக்கு நில வழங்கிய நில உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் இன்று பணியில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் விருந்து வழங்குகிறார். கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் நில உரிமையாளர்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கு மதிய உணவு சைவ விருந்து பணியில் இருக்கக்கூடிய கட்சியின் அலுவலகத்தில் திரு விஜய் வழங்குகிறார். சைவ உணவு தானா? சைவ உணவு தான். பிரியாணி கிடையாதா? இல்ல, இதுவரை நடிகர் விஜயின் அலுவலகத்தை பொறுத்தவரை அங்கு நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்குமே அசைவ விருந்து பரிமாறப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக சைவ விருந்து மட்டுமே வழங்கப்பட்டதால் இன்று விவசாயிகளுக்கு சைவ விருந்தை நடிகர் விஜய் வழங்குகிறார். ரைட். நம்ம நீலாங்கரையிலேருந்து திரு விஜய் அவர்கள் கிளம்பக்கூடிய காட்சிகளும் பனையூரில் அவருடைய கட்சியுடைய அலுவலகம் அங்கே தான் இந்த மாநாட்டுக்கு இடம் கொடுத்து உதவிய விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணம் அவங்கள கௌரவிக்கும் வண்ணம் அவங்களுக்கு மதிய விருந்து இன்னைக்கு அளிக்கப்படுது. அவங்களோட திரு விஜய் அவர்களும் பங்கேற்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நம்ம காட்சிகளை பார்க்கின்றோம். கடந்த 27ஆம் தேதி ஒரு பெரிய மாநாடு நடந்தது. இந்த மாநாடு ஒரு பெரிய பேசு பொருளான நிலையில் அது ஒரு வெற்றி என கருதி மாநாட்டுக்கு இடம் கொடுத்து பங்களித்த விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணம் அவர்களை அழைத்து அந்த நிலங்கள்லாம் ஏற்கனவே விவசாய நிலங்களாக ஏற்ற சூழலில் மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அறிகின்றோம். அவர்களை கௌரவிக்கும் வகையிலான ஒரு மதிய உணவு ஏற்பாடாக இருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலி ராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.